வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம விண்டோஸ் 11உடைய புது அப்டேட் வந்ததுக்கப்புறமா, ஓஎஸ் வந்ததுக்கப்புறமா அதை பற்றின வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரிஜினல் ஜென்யூன் வெர்ஷன் எப்படி விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற பார்த்தோம். ரெண்டாவது விண்டோஸ் 11 10 கம்பேர் பண்ணி அதில் ஓவர்வியூ பார்த்தோம், என்னென்ன சேஞ்சஸ் உண்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ மூணாவதாக நம்ம போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்டோஸ் செட்டிங்ஸில் சிஸ்டம் செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சிஸ்டம் செட்டிங் பார்க்கணும் அப்படின்னாக்கா பல வழியில் அந்த செட்டிங் விண்டோஸ் செட்டிங் 11ல் நம்ம போகலாம். அதுக்கு இவர் ஸ்டார்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா டாஸ்க் மேனேஜர் இருக்குல்ல, டாஸ்க் பார் செட்டிங்ஸ், இது மூலியமாக கிளிக் பண்ணி கூட நம்ம டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணி கூட இந்த செட்டிங்கில் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம் பற்றிய சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம்மு, ப்ளூடூத்து, பர்சனல் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு செட்டிங் இருக்குது. அப்படி இல்லைனாலும் இங்கே நீ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் இந்த ஸ்டார்ட் பார் இருக்குல்ல, அதில் ரைட் கிளிக் நீங்கள் பண்ணால் கூட செட்டிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது மாதிரி 2-3 வேல நம்ம செட்டிங்க்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதுதாங்க நம்ம அந்த சிஸ்டத்துடைய செட்டிங்கில் போய்ட்டு சிஸ்டம் போனீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரூக் லோக்கல் யூஸர் காட்டும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வந்துடும். இன்ஃபோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேமிலி குரூப்பு, ஒரு குரூப்பு எல்லாம் சைன் மட்டும் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம், நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இதான் நம்ம கம்ப்யூட்டருடைய ஃபாரூக் தமிழ் டெக். இதான் நம்ம சிஸ்டத்துடைய நேமு. இந்த சிஸ்டத்தை ரீநேம் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கே இதை ரீநேம்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கேட்டுரும். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குது, அதோடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இது ஒன் ட்ரைவ் இருக்குது. ஒன் ட்ரைவில் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா காட்டலாம். இங்கே சைன்இன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது விண்டோஸ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செக்கு வந்து 22 மினிட்ஸ் முன்னாடி என்னோடய அப்டேட்ஸ் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் அப்டேட் என்னங்கிறது இங்கே காட்டிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், இதான் ஹோம் ஸ்க்ரீனு. இந்த சிஸ்டத்தோட கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் நைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்ம நைட் ஹவரில் ஒர்க் பண்ணாக்கா நம்ம கண்ணுக்கு ரொம்ப பிரைட்னஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கனாக்கா இதை ஆன் பண்ணிங்கனாக்கா இதை மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ் மாறும். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த டேர்ன் ஆஃப் பண்ணணுமா, டேர்ன் ஆன் பண்ணணுமா, டிஸ்பிளே இதை மாதிரி காட்டுறத கலரை ஆன் பண்ணுமா, ஆஃப் பண்ணுமா, ஆன் பண்ணி இந்த மாதிரி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஆயிரும். அடுத்த ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பிரைட்னஸ்ஸு, கலர் டிஸ்பிளே, அந்த ஸ்லீப் டைமில் வேணுன்னா அது மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நைட்டு. இப்போ நைட்டில் என்ன டயத்துக்கு இதை மாதிரி மாறணும்னு நீங்களே ஷெட்யூல் செட் பண்ணிக்கலாம். சன்ரைஸு, சன்செட் டைம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு. இந்த டயத்துக்கு இது டேர்ன் ஆன் பண்ணிக்கணும். இது இந்த நைட் லைட் மோடு வந்து இந்த டயத்துக்கு டேர்ன் ஆன் பண்ணிக்கணும், இந்த டயத்துக்கு டேர்ன் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு. ஸோ டிஸ்பிளேக்கு அடுத்து சவுண்ட் போகிறோம். சவுண்டில் நம்ம சூஸ் வேர் ப்ளே தி சவுண்ட். என்ன ஹெட்ஃபோன் வழியாக பண்ணணுமா இல்லை என்ன வழியாக நம்ம நமக்கு வேணும். நான் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா மோனோ மாடலில் வேணும்னாக்கா மோனோ செட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மோடில் தான் இருக்கும். இதில் மைக்ரோ ஹெட்ஃபோன் என்ன வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது அவுட்புட் டிவைஸ் என்ன, இன்புட் டிவைஸ் என்ன நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எதாவது ட்ரபுள் ஷூட் வேணும்னாக்கா நீங்கள் அவுட்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸ் ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கலாம். சவுண்ட் டிவைஸஸ் என்னென்ன சவுண்ட் டிவைஸ் நம்ம இதுக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது மைக்ரோசாஃப்ட் இயர்ஃபோன் இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு. டிஃபால்ட்டாக ஸ்பீக்கர், இதுதான் டிரைவரு, இது டிஃபால்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட் டிவைஸு, இது இன்புட் டிவைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே ஹெட்ஃபோன் செலக்ட் ஆகிருக்கு. இந்த வேல்யூம் நம்ம எப்படி நம்ம மைக்கு பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ மைக்கோடைய அந்த வேவ்ஸ் உங்களுக்கு காட்டுது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது. புதுசாக நீங்கள் எதாவது டிவைஸ் பேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் பேர் பண்ணிக்கலாம். இதில் ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுனாகும். இதை பற்றி நான் டீட்டெயில் வேணும்னாக்க எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன், இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் விண்டோஸ்க்கையும் என்ன நமக்கு நமக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டும்.
விண்டோஸ் கீயும் என் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுனால இங்கே ஒன்றும் காட்ட மாட்டேங்குது, இல்லைனாக்கா நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டான்னா டிசேபிள் பண்ணலாம். இங்கே ஷோ நோட்டிஃபிகேஷன் வந்து லாக் ஸ்க்ரீனில் காட்டணுமா, இல்லை ரிமைண்ட் இன்கமிங் வாய் காட்டணுமா, இல்லை அலோ நோட்டிஃபிகேஷன் ப்ளே சவுண்டு, இதெல்லாம் நமக்கு வேணும்னு வச்சுக்கலாம். வேண்டாம்னா நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆஃபர் சஜஸ்ட் ஆன் ஹவு ஐ கேன் செட்டப் மை டிவைஸ், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும். கெட் டிப்ஸ் அண்ட் சஜஸ்ட் இது வந்து விண்டோஸ் யூஸ் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஜென்ரலாக நமக்கு ஏதாவது பொதுவாக இந்த பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனில் எதை சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நம்ம எனேபிள் பண்ணலாம், வேணாங்கிறத டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் பற்றின வேணுமா, ஆட்டோ ப்ளே வேணுமா, இன்புட் செட்டிங் சம்மந்தமாக அந்த செட்டிங் சம்மந்தமான டிஸ்பிளேஸ் வேணுமா அப்படின்னு டோட்டலாக எனக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா இங்கே டிசேபிள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வராது. அதுதான் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட்டோ அது இது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வேணுன்னா டு ஸ்டே ஃபோக்கஸ் சூஸ் விச் நோட்டிஃபிகேஷன் நமக்கு எந்த சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ அசிஸ்ட்டு நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எனக்கு வந்து வேண்டான்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். நான் வேணான்னா நோட்டிஃபிகேஷன் எனக்கு வேணாம், ஃபோக்கஸ் அசிஸ்ட் எதுலேயுமே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ரூல்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா டூரிங் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயத்தில் மாத்திரம் எனக்கு வந்து என்ன பண்ணலாம், when I am duplicate display இது மாதிரி பண்ணுறப்ப மட்டும் எனக்கு என்ன ஃபோக்கஸ் அசிஸ்ட் அது சம்மந்தமான அசிஸ்ட் ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இது நம்ம டிஃபால்ட்டாக நானும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பவர், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்லீப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி செட் பண்ணுறது. இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கனாக்கா when plug it in the turn off the screen after the 10 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாக்கா யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா மானிட்டர் அது ஸ்லீப் மோடில் இருந்துச்சு அப்படின்னாக்கா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மானிட்டருடைய ஸ்க்ரீன் இருக்குல்ல அது ஆஃப் ஆயிரும். plug the device sleep after இருக்குங்களாங்களா, நம்மளை கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே சிபியூ இருக்குல்ல, சிபியூ 25 நிமிஷம் நீங்கள் ஒன்றுமே ஒர்க் பண்ண அப்படி இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப் மோடில் போயிடும். ஸோ அப்புறம் வேணும்னா நம்ம வந்து என்ட்ரு கீயோ இல்லை டெலிக்கியோ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகிக்கும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டான்னா இதில் நெவர்னு ஆப்ஷன் இருக்குது. ஆல்வேஸ் ஆனில் இருக்கணும்னா ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வேண்டான்னாக்கா நம்ம ஹவர்ஸ் செட் பண்ணிக்கலாம். 5 ஹவர்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்படி வேண்டாம்னா நெவர்னு செட் பண்ணலாம். ரெண்டுக்குமே சேம் டைம் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா 1 மினிட் டு நெவர் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 10 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பற்றணும். அடுத்து ஸ்டோரேஜ், இதை பற்றின நான் ஒரு தனி வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் போடுறேன். இது நெக்ஸ்ட்டு டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்க, இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் விண்டோன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பாருங்க, ஸ்னாப் விண்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப் இருக்கும். இப்போ நமக்கு என்ன மாதிரி வேணும் கிளிக் பண்ணால் அதை மாதிரி நம்ம விண்டோஸும் மாறிக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்னாப் விண்டோன்னு சொல்கிறது. இது வேணும் நீங்கள் எனேபிள் பண்ணணும் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணி வைக்கலாம், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இந்த ஆரோக்கி கிளிக் பண்ணால் அதில் நிறைய இருக்குது. when I snap the window ஷோ when can snap, என்ன மாதிரியான பண்ணலாம், எந்த மாதிரி லேஅவுட்டில் செட் பண்ணலாம், ட்ராக் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்னாப் வேணும் அப்படின்னாக்கா மல்டி டாஸ்கிங் ஸ்னாப் விண்டோ வேணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஷார்ட்கட்டு ஆல்டர் டேபை நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா நம்ம சாதாரணமாக மாறுறோம்ல, இதை மாதிரி நம்ம மாறிக்கலாம் ஆல்டர் டேப் பண்ணுறது. ஸோ இதில் எப்படி பண்ணணும் சொல்லி அதுக்கு டைமிங் இருக்குது, அந்த இதெல்லாம் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். இது டைட்டில் பார் வென் ஷேக் இந்த ஆன் பண்ணி அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ நான் 4-5 விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிடிச்சிட்டு நான் இப்படி செஞ்சேன்னாக்கா நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு விண்டோ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நிறையா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நான் பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு இந்த ஷேக் பண்ணேன்னு வச்சுங்களேன், அது எனேபிள் பண்ணி அப்படி ஷேக் பண்ணேனாக்கா மற்றதெல்லாம் மினிமைஸ் ஆயிரும், திரும்ப ஷேக் பண்ணால் மற்றதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த மல்டி டாஸ்கிங்கில் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து டைட்டில் பார் விண்டோ ஷேக். நம்ம ஷேக் பண்ணால் அப்படி எல்லாம் மினிமைஸ் ஆயிரும், ஷேக் பண்ணால் திரும்ப ஓப்பன் ஆயிரும். இது வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம், வேணால் டிசேபிள் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும் இது ரெண்டுமே. அடுத்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவேஷன் சொல்லிட்டு இந்த ஆக்டிவேஷனில் விண்டோஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்,
இல்லைனாக்கா இங்கே பார்த்தா தெரியும். இப்போ என்னோட ஆக்டிவேட் இருக்குது. இல்லைனாக்கா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனா இங்கே நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம விண்டோஸுடைய ப்ராடக்ட் கீ இருக்குல்ல, அதுக்கான கீஸ் நம்பர் இருக்கும். அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுற 25 கீஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 5 கீஸ் இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு ட்ரையல் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோம். இது ஒரிஜினல் ஆக்கணும் அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் கீ இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ட்ரபுள் ஷூட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிரைவர் வச்சுருக்கோம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க இங்கே நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே எந்த மாதிரியான டிரைவர்ஸோ இல்லை ஹெட்ஃபோன் இப்போ நான் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டினேன் ஏற்கனவே. அதை ட்ரபுள் ஷூட் பண்ணுறது எப்படி, இன்புட் அவுட்புட் வச்சு எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டினேன். ஸோ அது மாதிரி போடுறதுக்கு இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கிறது நம்மளே சிஸ்டமே அதை ட்ரபுள் ஷூட் பண்ணி மேக்ஸிமம் க்யூர் பண்ணி கொடுத்துரும், கிளியர் பண்ணி கொடுத்தோம் அந்த ப்ராப்ளத்தை. அடுத்தது ரெக்கவரி மோடுங்க. இது நம்ம பிசியை வந்து ரீசெட் த பிசி. நம்ம ஏற்கனவே 10க்கு வேணும்னா 10க்கு நம்ம நேராக போயிடலாம். சூஸ் கீப் தி நம்ம ரிமூவ் யுவர் பர்சனல் ஃபைல்ஸ். கீப் ஆர் ரிமூவ் நம்ம பர்சனல் ஃபைல் வேணுமா வேண்டாமா ரீஇன்ஸ்டால் பண்ணி 10க்கு போகணுமாக்கிறது. இது அட்வான்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் எல்லாமே செட் பண்ணி இன்க்ளூடிங் ஸ்டார்ட் நியூ பண்ணுறது, ஃபுல்லாக பண்ணுறது, ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ் அண்ட் சேஞ்சஸ் செட்டிங்ஸ் இன்க்ளூடு ஸ்டார்ட் பண்ண டிஸ்க் எதுலேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், எதுலேருந்து பூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கவர்டு மோடில் நம்ம போய் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆனால் இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுறப்ப செட் பண்ணி பார்த்துக்கலாம். செட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணித்தரேன். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டிங் தி பிசி. இது பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக இது எனக்கு வரல, இந்த ஆப்ஷன் அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணலை. இதில் எது என்ன இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் வச்சுக்கொண்டிருக்கலாம். இதுலேருந்து டிஸ்பிளே அதில் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ரிமோட்டில் நம்ம கம்ப்யூட்டரை நம்ம மொபைலையோ இதையே கனெக்ட் பண்ணி இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா இதில் ஒரு ப்ரொஜெக்ட் கனெக்ட் பண்ணி சிஸ்டம் வழியாக நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இந்த ப்ரொஜெக்டிங் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிமோட் டெஸ்க்டாப். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. நம்ம கம்ப்யூட்டர் ரிமோட்டில் எடுக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு இது எனேபிள் பண்ணணும். அப்போ தான் நம்ம எங்கேயாவது இருந்து நம்ம கம்ப்யூட்டர் ரிமோட்டில் எடுக்கலாம். எனேபிள் இருந்து கன்ஃபார்ம் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீநேம் பண்ணால் ரீநேம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் பாருங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் யூசர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான விஷயம். இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எந்த யூஸருக்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் செக் பண்ணிங்கன்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்துச்சா அட்மினிஸ்ட்ரேட்டர் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது யூஸர் வச்சுருந்தீங்கன்னா அந்த லோக்கல் யூஸருக்கான ரைட்ஸ் இங்கே கொடுத்து நம்ம செட் பண்ணலாம். எந்த யூஸரை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோமோ அவருக்கும் மட்டும்தான் இந்த ரிமோட்டில் இந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் ஆகும். மற்ற யாருமே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இது கீழே ட்ராக் பண்ணிங்கனாக்கா இங்கே பற்றி ரிமோட் டெஸ்க்டாப்புடைய போர்ட் இருக்குது. இது நீங்கள் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செக்யூராக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் சாக்கெட், செக்யூர் சாக்கெட் லாயர் சொல்லுவாங்களே அந்த ப்ரோட்டோக்கால் நம்ம கம்ப்யூட்டர் செக்யூராக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும். அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்து கிளிப்பாட்டுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளிப்பாட்டில் கட்டு பேஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். மினிமம் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணி இந்த எல்லாமே இந்த கிளிப்பாட்டில் எனேபிள் ஆகியிருந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது எனேபிள் ஆகாது. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சிங்க்ரைஸ் பண்ணி அந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிக்கும். ஸோ நாம் இப்போ கட் பேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு பேரா கட் 10-20 தடவை பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொருத்தரையும் அந்த மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலே கட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அதை மாதிரி நேரத்தில் நம்ம கிளிப்பாட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணுறோன்னாக்கா எத்தனை தடவை நம்ம பண்ணாலும் அது 1 by 1 ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிட்டுருக்கும். இப்போ அது கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாக்கா அதுக்கு பக்கத்தில் விண்டோஸ் கீயும் வியும். ஸோ விண்டோஸ் கீயும் வியும் எனேபிள் பண்ணிங்கன்னா இதில் கிளிப்பாட் நீங்கள் நம்ம காப்பி பண்ணோம் பேஸ்ட் பண்ண எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். அதை நம்ம என்ன காப்பி பண்ணோமோ அந்த கண்டென்ட் இங்கே வந்துடும். அதை வச்சு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ நம்ம ஒன்று காப்பி கட் பண்ணல அதனால் கிளியரில் ஏதாவது கட் பண்ணி காப்பி பண்ணியிருந்தாலும் அது ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. அடுத்தது அபோட் சிஸ்டம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்க. இதுதான் உங்கள் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய கான்ஃபிகரேஷன். இதை நீங்கள் காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு எங்கேயே காப்பி பண்ணி இப்போ நான் வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா வேர்டில் கொண்டு போய் கூட நம்ம இதை என்ன பண்ணலாம், நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எதாவது ரெஃபரன்ஸ் பண்ணால் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் போயிட்டு
பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் கம்ப்யூட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே பேஸ்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இப்போ நம்ம டொமைன் ஒரு குரூப் சர்வர் பேஸில் வச்சுருந்தோம்னா அதில் நம்ம இந்த ஒரு குரூப்பாக இருக்கிறத டொமைனாக மாற்றோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஒரு குரூப்பாக தான் இருக்குது, டொமைனாக நம்ம மாற்றோன்னா இங்கே டொமைன் பண்ணலாம். சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அது சம்மந்தமான ஃபைல்ஸு பேக்கப் எடுக்கிறது ஹார்ட்வேர் சம்மந்தமாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இங்கே நம்ம நேரடியாக கிளிக் பண்ணி பார்த்தா பார்க்கலாம். அடுத்தது சிஸ்டம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம விர்ச்சுவல் மெமரி எனேபிள் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை யூஸருடைய செட்டிங்ஸ் மாற்றுறது, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இங்கே நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு லாகின் பண்ணுறது, யாருக்கு ரீநேம் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு எல்லாமே வந்துடும். இப்போ விண்டோஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம காப்பி எடுக்கணுனால காப்பி எடுக்கலாம். அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஆக்டிவேஷனில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே ஆக்டிவேட் பண்ணலாம். ப்ராடக்டோட கீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். இது இப்போ நம்ம பார்க்காது டிவைஸ் மேனேஜர். இந்த டிவைஸ் மேனேஜர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நேராக நம்ம இங்கே சிஸ்டத்தில் போயிட்டு கீழே நம்ம கிளிக் பண்ணோம், அந்த இதில் கிளிக் பண்ணோம்னாக்கா அபோர்ட்டில் கிளிக் பண்ணால் டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் ஃபுல்லாக வந்துடும் நமக்கு. இதில் நம்ம என்னென்ன டிவைஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு, என்னென்ன இன்ஸ்டால் ஆகலை, என்னென்ன டிசேபிள் பண்ணியிருக்கு, என்னென்ன ஹார்ட்வேரோட சம்மந்தமாக இருக்குது, கீபோர்டு என்ன எல்லாமே நம்ம டிவைஸ் மேனேஜரை பார்த்துக்கலாம். இது பிட்லாக்கர். இந்த பிட்லாக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஒரு ஃபோல்டருக்கோ நம்ம பென்ட்ரைவுக்கோ பர்சனலாக பாஸ்வேர்டு போட்டு ஹிடன் பண்ணி வச்சுக்கிறது. இதை பற்றின வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் போடுறேன், செப்பரேட்டாக போடுறேன். என்ன வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா, இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாக்கா நிச்சயமாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அடுத்தது வர வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபை வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் நிச்சயமாக என்னோட மாற்றி வீடியோவில் நான் அதுக்கான சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.